மன்னித்து விடுதலையாக்குகிற ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். அருமையான அக்கா அண்ணா யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு விடுதலை உண்டு. குமாரங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த குமாரனாகிய தேவன் இயேசு ராஜாவை விடுதலை கொடுத்தபடியால் இந்த மத்தியில நான் இன்றைக்கு விடுதலை உள்ளவனா இருக்கிறேன். இந்த கானா படங்கள்லாம் விட்டு, இந்த குடிப்பழக்கம் கஞ்சா போதை வசனத்தை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொன்ன தேவன் உலகம் தரக்கூடாத சமாதானம், அந்த குடி கொடுக்க முடியாத சமாதானம், இந்த கஞ்சா கொடுக்க முடியாத சமாதானத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஏனென்றால் அவர்தான் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார். அருமையான அண்ணா தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா கெட்ட பழக்கங்களும் விட முடியாத சூழ்நிலைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க அறிக்கை விடுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார், உங்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கும். அவருடைய கிருபை ஒரு நாள் உங்களை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். நீங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பாவங்கள்ல எப்படியாப்பட்ட வியாதிகளை நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய தலைமைகளால சுகம் உண்டு, அவருடைய தலைமைகளால விடுதலை உண்டு, அவருடைய தலைமைகளால ஆரோக்கியம் உண்டு. அவரே ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவன் வரும்போது தேவ எக்காலத்தோடும் ஆரவாரத்தோடும் தேவத்தோடும் 1000 பரிசுத்த வாரங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய வாரத்தில் வந்து நிற்பார். அவருடைய வார்த்தைப்படி, அவருடைய சித்தத்தின்படி செய்த யாவரும் இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளுவார். உலகத்துல உபத்திர காலங்கள் வரப்போகிறது, பஞ்சங்கள் வரப்போகிறது, நிலநடுக்க வரப்போகிறது, அநேக சூழ்நிலைகள் அநேக காரியங்கள் மாறுதலாய் முடிய போகிறது. உலகம் பாடுகள் நிறைந்தது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, தினங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள். அவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார், உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். மத்திய இருக்கிற அருமையான ஐயா சபை ஆரம்பித்திருக்கிறார்கள், கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில வந்து சபையில வந்து நீங்களும் வந்து சந்தித்துக் கொள்ளுங்கள். எதிர்த்து இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாக சபையை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சபைக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவர் என்னை விடுதலையாக்கினார், உங்களை விடுதலையாக்குவார். குமார் விடுதலையாக்கினார். மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலையை நீங்கள் யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானத்தை யாரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு அவர் ஒருவரே பாவிகளுக்காக ரத்தம் சிந்தி மீட்டு ஒருவரே இருக்கிறார்.